வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாங்களா? யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு டேரக்டர் சார். ஓகே, கர்ப்பமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த காவேரி விஜய் கிட்ட சொல்ல வராரு. ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க தருணத்தில் நம்ம வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு மகாநதி சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. கிட்ட தன்னோட கர்ப்பமான விஷயத்த காவேரி சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸ் வரதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸை யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. கேட்டு தாத்தா பாட்டி மட்டும் இல்லாமல் ராகினிக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சீனாக அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எதனால் வெண்ணிலா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா என்ன சொல்கிற நீனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லை விஜய் இது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டியும் அதிர்ச்சியாக கேட்க, இன்னொரு பக்கம் ராகினியும் பயங்கர ஷாக்கிங்காக போகிறாங்க. இது வேறு லெவலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்காங்க. நம்ம 2 பேரும் எப்போ ஒன்றா விரும்ப ஆரம்பித்தோமோ அப்போதுலேருந்து நான் கணவனாக தான் உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் மனசளவில் அப்படின்னு சொல்கிறது கேட்டு, அப்புறம் அப்படின்னு சொல்கிறது கேட்டதுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் அதிர்ச்சியிலேருந்து எல்லாருமே மீண்டு வராங்க. உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்குன்னு உனக்கே தெரியும்ல விஜய், இப்படி இருக்கும்போது எப்படி நான் இதை சொல்லாமல் இருக்க முடியும்? அப்போ உண்மை தானே, நான் இப்படி சொன்னது கரெக்ட் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்ல, சரி வெண்ணிலா அதுக்காக நீ நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, வேற என்ன விஜய் நான் சொன்னது தப்பா? ஆமாம் வெண்ணிலா நீ சொன்னது தப்பு தான். இப்போ விஜய் அப்போ உண்மையாலுமே நீங்கள் என்னை விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, ஐயோ வெண்ணிலா நான் சொல்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோ, இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல வெண்ணிலா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு பக்கம் வெண்ணிலா கேட்டுகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க. வெண்ணிலா விஜய்க்காக ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு வரன் சொன்னார், ஆனால் இன்னுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெண்ணிலா ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசுறதை பார்த்த விஜயால தாங்கிக்க முடியாமல் உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. ஆமாம் வெண்ணிலா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, காவேரி தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்ட வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழறாங்க. விஷயத்த சொன்னால் என்ன நடக்குமோ அதை அப்படியே விஜய் நினச்சி பார்க்குறாரு. அப்புறமா பொறுமையாக பேசி வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறாரு. வெண்ணிலாவை சமாதானப்படுத்திட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறாரா, இல்லை இங்கே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்றதுனால கோவிலை விட்டு கிளம்பி வெளியில் போயிடுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.